நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம், இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய குணநலன்கள் மற்றும் வாழ்க்கை ரகசியங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி சிரமங்கள்லாம் கடந்து வந்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மாதிரி வழிபாடு இந்த பதிவில் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். ரேவதி நட்சத்திரம் புதனின் ஆதிக்கத்தில் வரும் 3வது நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரங்க. இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர், ரொம்பவே பார்த்தீங்கன்னா இரக்க குணம் உள்ளவராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான உடல் அமைப்பு, வசீகரமான கண்களையும் உடையவராக இருப்பீங்க. எல்லோருக்குமே எல்லா வகையிலுமே நன்மை செய்ய நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற்போல் நீங்களும் நடந்து கொள்வீங்க. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரிங்க, தங்களுடைய பேச்சாற்றல் மூலிமா கண்டிப்பாக அவங்கள ஜெயிச்சிடுவீங்க. உங்ககிட்ட யாராலையுமே பேசி ஜெயிக்கவே முடியாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீங்க. அப்படியே நம்பினாலும் கூட யோசித்து செயல்படுவீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் சீக்கிரம் நம்புறதே இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லி வழிகாட்டுவீங்க. அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்களா இயற்கையின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க. பசுமையான இடங்கள், இந்த கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த காட்சிகள்லாம் ரொம்ப விரும்புவீங்க. உங்களுடைய அறிவாலையும் திறமையாலையும் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. முடிவுகள் எடுக்கிறதுல பார்த்தீங்களா மிகவும் வல்லவராக இருப்பீங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே கடந்து வெற்றி மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நிறைய தடங்கல்கள் வரும், ஆனால் எதுக்குமே துவண்டு போகாமல் நிறைய வெற்றி பெறுவீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. தெய்வ பக்தி ரொம்பவே அதிகம். பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீங்க. உங்ககிட்ட எப்பவுமே காசு பணங்கிறது கையில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்பவுமே சுதந்திரமான எண்ணமாக இருக்கணும், அதாவது சுதந்திரத்தையே விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுக்கு யாருமே வந்துட்டு உங்களை அடக்கி வைக்கணும், அடக்கி ஆளணுங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. சுதந்திரங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் ரொம்பவே இளமையாக இருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களுடைய ஏஜ் யாராலையும் கணிக்கவே முடியாது. நீங்கள் 40 வயசில் இருக்கீங்கன்னா உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக 40 வயசுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 25 வயசு, ஒரு 20 வயசு, இந்த மாதிரி எப்பவும் ஒரு 10-20 வயசு கம்மியாக தான் உங்களை கெஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்பவும் பார்த்தீங்களா இளமையான தோற்றத்திலே இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசி மீன ராசி. ஸோ நீர் தத்துவ ராசி, அதனால் எப்பவும் இளமையாகவே இருப்பீங்க. நீங்கள் சபை நாகரிகம் தெரிந்தவராக இருப்பீங்க. எங்கே எப்போ எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அறிவாற்றல் அதிகம்னே சொல்லலாம். நல்ல அறிவு திறமை இருக்குங்க. கவிதை எழுதுவதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நல்ல கலைநயம் உள்ள நபராக இருப்பீங்க. உங்களுடைய அறிவை வச்சு எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக அதை சாதிச்சு காமிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் அதிக ஈடுபாடு இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் அமையும்னு பார்த்தீங்கன்னா, முதலீடே தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முதலீடு இல்லாமல் முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள் யாருன்னு ரேவதி நட்சத்திரக்காரங்க தான். மிகவும் தைரியசாலி என்பதால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. சமுதாயத்தில் நல்ல புகழ் பெற்ற மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய சொந்த முயற்சியினாலேயும் முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அமையுது பார்த்தீங்கன்னா, ஏரோனெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் செய்கிற நபராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை மருத்துவம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. நிறைய டாக்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதை சிறப்பாக பண்ணுவீங்க. முதலீடே இல்லாமல் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக அதை பிடிச்சிட்டு லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நபர் வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் போனால் உனக்கு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டா போதும், அதையே பிடிச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா சம்பாதிப்பீங்கிறதுனாலேயே உங்களுக்கு நல்ல சுகபோகமான வாழ்க்கை தாங்க அமையும். நல்லா வில்லிங்கான லைஃப் ஸ்டைல் தான் வாழுவீங்க. நல்லா பார்த்திங்கன்னா
ஒரு வெல் செட்டில்டுங்கிற மாதிரி ஒரு லைஃப்பை தான் நீங்கள் வாழுவீங்க. உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பொதுவாகவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, அழகான முகத்தோற்றமும் நல்ல ஒரு குணமும் இருக்குங்க. ஸோ அதனாலேயே எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. குடும்பத்திலேயே ஆகட்டும், நண்பர்கள்கிட்டே ஆகட்டும், எல்லாருமே உங்கள் மேலே அதிகப்படியான ஈர்ப்பு, பாசம் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, உங்களுடைய நல்ல மனசும் உங்களுடைய அழகும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க, அதாவது உங்களுடைய குழந்தைங்க கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து செய்வீங்க. உங்களுடைய மனசு பார்த்திங்களா ரொம்பவே வெள்ளை மனசுங்க. தெளிந்த நீரோடை போல் மனம் இருக்குங்க உங்களுக்கு. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற குணம் கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லவே இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் நேருக்கு நேர் சொல்லிடுவீங்க. உள்ளுக்குள்ளே மனசில் வச்சுட்டு பேசுகிற ஆள் நீங்கள் இல்லை. ரொம்பவே நேர்மையான நபர்னு சொல்லலாம். உங்கள் கூட இருக்க எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நினைப்பீங்க. எப்போவுமே நீங்களுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்களா எப்போவுமே மகிழ்ச்சி கரைபுரண்டோடுன்னு சொல்லலாங்க. உங்களுடைய பேச்சு ஆற்றலினால் உறவினர்களை தன் வசத்தில் வச்சுப்பீங்க. உங்ககிட்ட பேசணுன்னு நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் நீர் ராசிங்கிறதுனால இந்த தலைவலி, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி, தலையில் நீர் கோர்த்துக்கும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த சளி தொந்தரவு எப்போவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். பிராணாயாமம்லாம் பண்ணுங்கள். நல்லா மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோகா, எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மக்கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த பாதங்கள் ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ரேவதி நட்சத்திரத்துடைய முதல் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, ஆராய்ச்சி செய்வதில் நல்ல சிறந்து விளங்குவார்கள்னு சொல்லலாம். கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கவே நினைப்பீங்க. உங்கள் கூட இருக்க எல்லாத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுப்பீங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய நல்ல நபராக இருப்பீங்க. நல்ல மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. அடுத்து ரேவதி 2ஆம் பாதம் பார்த்தீங்களா, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க. நிலையான புத்தி இருக்காதுன்னு சொல்லலாம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் உங்களுக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குங்க. அதாவது ரெட்டை மனசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்று இது செஞ்சுருந்தா கரெக்டாக இருக்கும், இல்லை இது வேணாம், இது தள்ளி போடலாம், அந்த மாதிரி இரட்டை மனசு இருந்துகிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் நிலை தடுமாற செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு செய்ய சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்களா, ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ரேவதி 3ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே யோசிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்து வளரக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்களா, ரேவதி நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் இருக்கவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி வரக்கூடிய வாழ்க்கை தாங்க உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பாதி லைஃப்க்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குங்க. அடுத்து ரேவதி 4ஆம் பாதம். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க. அதில் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டாகுங்க. உண்மையை மட்டுமே பேசுபவர் யாருன்னு பார்த்தீங்களா, நீங்களாக தான் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அதுவும் நீங்கள் தான். ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணி வாழுவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. மற்றவர்களை மதிக்கவும் செய்வீங்க. மற்றவங்க பெரியவங்க உங்களுடைய பெற்றோர்கள் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பீங்க. பெரியவங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஓகேங்க, உங்களுடைய குணங்கள், வாழ்க்கை மற்றும் தொழில், உங்களுக்கு எந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் வரும்னு பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்களையும் பார்த்தாச்சு. அடுத்து உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் இன்னுமே வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நான் எந்த கோயில் போகணுன்னு சொல்கிறேங்க. கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒருக்காவாச்சும் போங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குங்க. அந்த கோயில் போயிட்டு வந்தோம்னாவே கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ஏற்ற கோவில் என்னென்னா நான் சொல்கிற கோவில் தான். கண்டிப்பாக அதுக்கு போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்கள் லைஃபு இருக்கிறதுக்கு அப்படியே வேறு மாதிரி மாறிடும். இருக்கிறதுலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி, அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த கோவில், இந்த பரிகாரம் மிகவும்
பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, திருச்சி மாவட்டத்தில் முசிறி தாலுக்காவில் தாத்தையங்கார்பேட்டையில் இருக்குங்க. அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். தாயார் பார்த்தீங்களா கருணாகரவல்லி அம்மன். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தங்களுடைய தோஷங்கள் எல்லாமே இந்த ஸ்தலத்தில் இறைவனை வழிபடுறது மூலியமாக கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், நாள்பட்ட நோய்கள் எல்லாமே இந்த கோயில் போயிட்டு வந்தால் குணமாகுங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கண்டிப்பாக குடும்பத்தோடு போங்க. போயிட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை வச்சுட்டு நீங்கள் அந்த கடவுளை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உபாதைகள் இருக்குதுன்னா அதுவும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க. கண்டிப்பாக இந்த கோவில் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்காவாச்சும் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்குன்னா அப்பப்போ நல்ல நாட்களில், அதுவும் உங்களுடைய நட்சத்திரம் வரும் இல்லைங்களா, அந்த ரேவதி நட்சத்திரம் என்னைக்குன்னு பார்த்துட்டு அன்னைக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு இந்த கோவிலோடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராச்சும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு வருங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.